தமிழுக்கும் தமிழனுக்கும் தமிழ் வீர விளையாட்டுக்கும் பெரும் வணக்கம். இது உங்கள் சித்தர் மனம் சேனல். மக்களே, பெருவிட செருவிட நாட்டுக்கோழிகள் வளர்க்கும் நபர்களுக்காக ஒரு மிகப்பெரிய தகவலை அறிவித்துக் கொள்கிறார். நம் வளர்ப்பு பிராணிகளுக்கு வரும் நோய்கள் எப்பாற்பட்டது என நமக்கே கணிக்க முடியாத அளவுக்கு புதுசாக ஒவ்வொரு நோயும் வந்துட்டு இருக்கா. மக்களே, நீங்கள் வீடியோவில் பார்க்கும் உள்ளுறுப்பு நம் சீதாப்புள்ளி சேவலின் கல்லீரல் மொத்தமாக வீங்கி செயலிழந்த நிலைமைக்கு வந்திருக்கா. இப்படிப்பட்ட ஒரு நோய் நான் இதுவரையும் பார்த்தது கிடையாது. கோழி ஹெல்த்தியாக வெளியே மேய்ஞ்சி இறையெல்லாம் எடுத்துட்டு நின்றுதான். ஆனால் திடீர்னு 2 நாள் முந்தி இறை எடுக்காமல் பிடிச்சி பார்த்தா வெயிட் லாஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகலை. ஆனால் கோழி ரெக்கையை கீழே தூக்கிட்டு அப்படியே நின்றுருக்கா. சரி, அப்படியே உடனே கூட்டில் தூக்கி போட்டு ஒரு நாள் ஒப்சர்வேஷனில் வச்சு பார்ப்போம்னு நினச்சி போட்டாச்சு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் கூட்டை திறந்து கோழி பார்க்குறேன், அப்படியே தான் நிற்கு. எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. ஏதாவது ஊசி போட்டு பார்க்கலாமான்னு நினச்சி கையில் எடுத்து எந்த நோயின்னு தெரியாமல் எப்படி ஊசி போடுறேன்னு யோசனையில் சரி வேண்டாம், இப்படியே கிடந்து போன விட அடித்து குழம்பு வச்சிடலான்னு நினச்சி அடித்தாச்சு கோழியை. ஊசி போட்ட கறி சாப்பிட முடியாதுல்ல, அதனால தான், வேறு வழி இல்லை. பாலாக போனது பசுவின் வயிற்றுலாவது போட்டோன்னு நினச்சா ட்ரெஸ் பண்ணி வெட்டி பார்க்கும்போது தான் இப்படி ஒரு நிலைமை. சரி, இது என்ன நோயின்னு நானே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு முந்தின நாள் ஒரு பொட்டை கோழியை குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணும்போது அதுக்கு நுரையீரல் இந்த அளவு வீக்கம் கிடையாது, ஆனால் அதில் புள்ளியாக அப்படி கருத்த டாட்டாக பார்த்தேன். எப்பாற்பட்ட நோயெல்லாம் வந்திருக்குன்னு தெரியவே தெரியாது. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி நோய்கள் பார்த்துருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோவுமாய் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.